தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 78,687 இருந்த புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது 1,00,000க்கும் மேல் அதிகரித்திருக்கும் என அரசிடம் உள்ள தரவுகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை 30% அதிகரித்துள்ளது என்பதே இதன் பொருள். சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் தமிழக சுகாதாரத்துறை இணைந்து நடத்தி வரும் தமிழக புற்றுநோய் பதிவேடு திட்டம் மூலம் இந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. புற்றுநோயாளிகள் அதிகரிப்புக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. நோயறிதல் முறைகள் மேம்பட்டிருப்பதும் நோய் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதும் ஒரு காரணம். அதே சமயம் மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளும் இதற்கு பங்களிக்கின்றன. 74 வயதுக்கு உட்பட்டவர்களில் ஒவ்வொரு 11 பெண்களில் ஒருவரும் ஒவ்வொரு 12 ஆண்களில் ஒருவரும் தங்கள் வாழ்நாளில் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதற்கான ஆபத்து இருப்பதாக இந்த அறிக்கை கூறுகிறது. புற்றுநோய்க்கு ஆளாகும் பெண்களில் 50 விழுக்காட்டினர் பிறப்புறுப்பு சார்ந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஆண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயில் வாய் புற்றுநோய் முதல் இடம் வகிக்கிறது. வயிற்று புற்றுநோயும் பெருங்குடல் புற்றுநோயும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. தாமதமான திருமணம், உடல் பருமன் போன்ற காரணிகள் நகர்ப்புற பெண்களிடையே மார்பக புற்றுநோயை அதிகரிக்கின்றன. அதேபோல மேம்பட்ட பரிசோதனை வசதிகள் காரணமாக நகர்ப்புறங்களில் இந்த நோய் அதிக அளவில் கண்டறியப்படுகிறது. கிராமப்புறங்களில் கருப்பை வாய் புற்றுநோய் பெண்களுக்கு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. தமிழ்நாட்டில் புற்றுநோய் உயிரிழப்பு குறித்த தரவுகள் முழுமையாக பதிவு செய்யப்படுவதில்லை. 40% புற்றுநோய் உயிரிழப்புகள் மட்டுமே முறையான மருத்துவ சான்றிதழை பெறுகின்றன. குறிப்பாக கிராமப்புறங்களில் நிகழும் பெரும்பாலான மரணங்கள் வீட்டிலேயே நடப்பதால் அவற்றை முறையாக பதிவு செய்ய முடிவதில்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கான வசதிகள் மேம்பட்டிருந்தாலும் தாமதமான நோயறிதல் காரணமாக நோயாளிகள் உயிர் பிழைக்கும் விகிதம் குறைவாகவே உள்ளது. உதாரணமாக, சில புற்றுநோய்களுக்கான பிழைப்பு விகிதம் 30%க்கும் கீழ் குறைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கிராமப்புறங்களில் இருந்து வரும் பெரும்பாலான நோயாளிகள் புற்றுநோய் முற்றிய நிலையில் சிகிச்சைக்கு வருவதால் அரசு மருத்துவமனைகளில் பிழைப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது. ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிந்தால் முழுமையாக மீள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது விழிப்புணர்வின் அவசியத்தை உணர்த்துகிறது.